ஒரு தலைவரை வந்து பொதுவெளியில இந்த மாதிரியான ஒரு நிகழ்வு வந்து நடக்கக்கூடாது, ஏன்னா அது பண்பாட்டு ரீதியான ஒரு பிரச்சனைகளை விளைவிக்கும்னு சொல்லி திமுக தரப்புல இருந்து சில பேர் வந்து குறிப்பிடுறாங்க. அது எப்படி நடக்க கூடாதுன்றதெல்லாம் எதுவுமே கிடையாது. அது பண்பாட்டு ரீதியான சிக்கலை ஏற்படுத்தும்னு சொல்றது எப்படி பாக்குறீங்க? அததான் சொல்றேன், உங்களுக்குள்ள புரிதல் இல்லைன்னு சொல்றேன். பெண்ணியம் பேசுறவங்கள உட்கார வைப்போம், அம்பேத்கர் பொது உடைமை பேசக்கூடியவர்களை உட்கார வைப்போம், பெரியாரியம் பேசக்கூடியவர்களை உள்ள உட்கார வைப்போம், பெண்ணிய சுதந்திரத்தை பேசக்கூடியவர்களை உள்ள உட்கார வைப்போம், மாதர் சங்கத்தில் உள்ளவர்களை உட்கார வைப்போம், ஜனநாயகத்தை பேசக்கூடியவர்களை உட்கார வைப்போம். சரிங்களா? அண்ணன் வேல்முருகனும் உட்காரட்டும், பதில் சொல்லட்டும் அவர்களுக்கு. எனக்கு சொல்ல வேண்டாம், அவர்களுக்கு சொல்லுங்க பார்ப்போம். இதை எல்லாருமே ஒத்துக்கிறீங்களா? ஏன் சார் விஜய் அவர்களின் மேல இந்த மாதிரியான ஒரு கருத்தை முன்வைக்கணும்னு நினைக்கிறீங்க? பயத்தை தவிர வேற என்ன இருக்கு? இல்ல அவர் மேல வந்து ஒரு தவறான என்ன கருத்து? தவறான கருத்து என்ன? ஒண்ணு சொல்லுங்க பாப்போம். ஒண்ணு சொல்லுங்க. உங்களுக்கு இதை தாண்டி வேற சொல்றதுக்கு எந்த தகுதியுமே கிடையாது, எந்த திராணியுமே இல்லையே. நீங்க போய் அங்க சொல்லுங்க. உங்களுக்கு உண்மையிலேயே உங்களுக்கு வீரமான ஒருத்தரா இருந்தால், இந்த மண்ணையும் மக்களையும் நேசிக்கக்கூடியவரா இருந்தா அண்ணன் வேல்முருகன் சொல்லட்டும். உதயநிதி நீ ஒரு கூத்தாடி, உன் முன்னாடிதான் நான் நிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாரா?